ஈஸ்வரி ஹாஸ்பிட்டலில் ரொம்பவே கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கிறதா வந்துட்டு சொல்லிகிட்ருக்காங்க. அதாவது கண்ணு மூவிக்கில் கோமா ஸ்டேஜில் இருக்காங்கன்ற மாதிரி. இதனால் தர்ஷனி ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. ஜனனியும் வந்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க. நந்தினி ஒரு பக்கம் நான் பார்த்துக்காத விட்டனால தான் அக்காவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அவங்களும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பக்கம் ரேணுகாவும் ஜனனியும் ஆறுதல் சொல்லிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரிக்கு இப்படி ஆயிடுச்சு, என்ன இருந்தாலும் அவள் நம்ம இந்த வீட்டோட மூத்த மருமக, அதனால் அவள் என்ன ஆச்சு ஏதாச்சும் நம்ம போய் பார்க்கணுன்ற மாதிரி குணசேகரனோட அம்மா வந்துட்டு சொல்லிகிட்ருக்க. அதை கேட்டு செம்ம கடுப்பாயிடுறாரு அவர். எழுந்துட்டு அவர் உள்ளே போகும்போது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வேணால் போய் பாருங்கள், ஆனால் வந்துட்டு இந்த வீட்டை விட்டு அத்தோடு போயிடணும் அப்படின்னு அதை முடிவு பண்ணிக்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க அம்மா என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் இவன் என்னடா இப்படி பண்ணுறான்னு கடுப்பில் வந்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் அறிவுக்கரசிக்கு ஒரு டவுட் வந்தது. அவங்க அண்ணன்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அந்த ஈஸ்வரியம் வந்துட்டு அவளாக இந்த மாதிரி தெரியல, எனக்கு சந்தேகமாக இருக்குன்ற மாதிரி சொல்ல, அவங்க அண்ணன் உடனே வந்துட்டு நீ அப்போ ஆதிகுணசேகரன் மேலே சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே பார்க்குறாங்க. ஆமான்ற மாதிரி அறிவுக்கரசி. இன்னொரு பக்கம் இங்கே ஜீவானந்தத்துக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க நம்மளோட ஜனனி அவங்க, ஈஸ்வரிக்கு அடிபட்டுச்சு, ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு கிரிட்டிக்கலாக இருக்காங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, மூச்சு பேச்சு இல்லாமல் வந்துட்டு ரத்தம்லாம் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டு ஜீவானந்தம் ஒரு பக்கம் ஷாக் ஆகிடுறாரு. அப்புறம் பார்கவி என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி விஷயம்னு சொல்கிறாங்க. பார்கவி அப்படியே பாவமாக யோசிச்சுட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் இவங்க வந்துட்டு பார்கவி நேராக போயிட்டு ஈஸ்வரியை பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிட போகிறாங்க. அவங்க கனடா போகிறது நடக்காது. கடைசியில் அவங்களே வந்துட்டு ஈஸ்வரிக்காக வந்துட்டு தர்ஷனை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.